உத்தரமேரூர் பேரூராட்சிக்குட்பட்ட 13வது வார்டில் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஸ்ரீ குழம்பேரீஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த கோவிலின் ஒரு பகுதி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சிதிலமடைந்து இடிந்து விழுந்தது. இதனால் அந்த பகுதி மக்கள் ஒன்று கூடி இந்த ஆலயத்தை புதுப்பிக்க முடிவு செய்தனர். அப்போது அதற்கான அஸ்திவாரம் தோண்டும் போது சுமார் 1 கிலோ மதிப்புள்ள தங்க ஆபரணங்கள் கிடைத்தது. அதை கண்ட பொதுமக்கள் அந்த ஈஸ்வரனை கோவிலை கட்ட நிதி கொடுத்து விட்டதாக கருதினர். ஆனால் அது குறித்து தகவல் அறிந்த வருவாய்த்துறையினர் அந்த தங்க ஆபரணங்களை பறிமுதல் செய்து ஆவண காப்பகத்தில் வைத்துள்ளனர். அதை தர மறுத்து கிராம மக்கள் 2 நாள் போராடினர் என்பது வரலாறு. இந்த நிலையில் மக்கள் நிதி திரட்டி கோவிலை சுற்றுச்சுவருடன் புனரமைப்பு செய்தனர். அதன் மகா கும்பாபிஷேகமானது கோலாகலமாக நடைபெற்றது. யாகசாலையில் சிறப்பு யாகங்கள் வளர்க்கப்பட்டு புனித நீரானது கோவிலை வலம் வந்து கோபுர கலசம் மற்றும் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் உத்தரமேரூர் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவை கண்டு களித்து சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் நிர்வாகத்தின் சார்பாக அன்னதானமும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர், முன்னாள் அதிமுக அமைச்சர் சோமசுந்தரம், பாமக மாவட்ட செயலாளர் மகேஷ்குமார் உட்பட ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் தாலுகா திம்மராஜாம்பேட்டை கிராமத்தில் வட ராமேஸ்வரம் என்று அழைக்கப்படும் பர்வதவர்த்தினி அம்பாள் உடனுரை ராமலிங்கேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவில் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவிலாக விளங்குகிறது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த திருக்கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு 18.70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணி செய்து இன்று பூர்ண கும்ப மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கடந்த 15ஆம் தேதி கணபதி பூஜையுடன் மகா கும்பாபிஷேக விழா தொடங்கியது. தொடர்ந்து 7 நாட்களாக கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்ட யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்கள் சிவாச்சாரியார்களால் வேத மந்திரங்கள் முழங்க ஊர்வலமாக கோவிலை வலம் சென்று கோவில் விமான கலசத்தில் புனித நீராடி மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. சிறப்பு பூஜைகள். இதையடுத்து மூலவர் பர்வதவர்த்தினி அம்பாள் உடனுரை ராமலிங்கேஸ்வரர் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சிவபெருமானை வழிபட்டு வணங்கினர். மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த கடம்பாடி திமுக அலுவலகத்தில் காஞ்சி வடக்கு மாவட்ட திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றிய மணமை, குன்னத்தூர், வடகடம்பாண்டி, கொக்கிலமேடு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பாக முகவர்கள் ஆலோசனை கூட்டம் காஞ்சி வடக்கு மாவட்ட செயலரும் அமைச்சருமான தாமோ அன்பரசன் உத்தரவின் அடிப்படையில் திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றிய செயலாளர் தமிழ்மணி வழிகாட்டுதல் படி முன்னாள் கவுன்சிலரும் திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றிய துணை செயலருமான பூபதி தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் ராஜேஸ்வரன், மாவட்ட இலக்கிய அணி துணை அமைப்பாளர் சுகுமார், திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றிய இளைஞர் அணி துணை அமைப்பாளர் சேட்டு என்கிற பரந்தாமன், ஒன்றிய மாணவரணி செயலரும் ஒன்றிய கவுன்சிலருமான கடம்பாடி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் பேசிய அவர்கள், வருகிற 11ஆம் தேதி தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தையில் நடைபெறும் பாக முகவர்கள் மற்றும் பாகநிலை முகவர்கள் பங்கேற்கும் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்தும் நாம் செய்யக்கூடிய பணிகளை எவ்வாறு செய்ய போகிறோம் என்பது குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்க உள்ளார்.
அதனால் ஒவ்வொரு ஊராட்சிகளிலும் உள்ள பாகநிலை முகவர்கள், இளைஞரணி நிர்வாகிகள் உட்பட அனைவரும் கட்டாயமாக கலந்து கொள்ள வேண்டும். வருகின்ற தேர்தலில் தேர்தல் பணியை முன்னெடுத்து மீண்டும் தமிழக முதல்வராக தளபதியை ஆட்சியில் அமர வைக்க வேண்டும் என பேசினர். நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கடம்பாடி தேன்மொழி, சுரேஷ், மணமை செங்கேணி, வடகடம்பாடி பரசுராமன், நிர்வாகிகள் கங்காதரன், சந்திரன், கௌதம், மகேந்திரன், மனோகரன், வீரராகவன், மணமை சுரேஷ், மனோகரன் உட்பட மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அந்த கூட்டத்திற்கு நம்ம தமிழ் கூட்டம் இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டம். மணமை 3 பூத்து 36 பேரு, குன்னத்தூர் 2 பூத்து 24 பேரு, பொக்கலமேடு 1 பூத்து 12 பேரு. சட்டமன்றத்தில் வடவராதிக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடுமையான பனிமூட்டம் காரணமாக புகை மண்டலமாக மாறி காட்சியளிக்கிறது. காலை 7 மணி கடந்தும் பனிமூட்டம் கடுமையாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் சாலை தெரியாததால் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி தங்களது வாகனங்களில் செல்கின்றனர். மேலும் அன்றாட பணிகளுக்கு செல்வோரும், பாதசாரிகளும், உடற்பயிற்சி மேற்கொள்வோரும் இந்த பனிமூட்டம் காரணமாக கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக செங்கல்பட்டு, ஆத்தூர், திம்மாவரம், பாலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது. சென்னை அடுத்த பொழிச்சலூர் பேருந்து நிலையம் அருகே பல்லவர் வணிகர் பேரவையின் சார்பில் மாமல்லன் முதலாம் நரசிம்மவர்மன் பல்லவர் ஜெயந்தி விழா மாநில தலைவர் சுரேஷ் தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு கௌரவ தலைவர் மணிமாறன், சங்க ஒருங்கிணைப்பாளர் மகாவிஷ்ணு, மாநில துணைத் தலைவர் சுரேஷ், சங்க ஒருங்கிணைப்பாளர் வினோத்குமார், செங்கல்பட்டு மாவட்ட சட்ட ஆலோசகர் ரகுராம், மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மூர்த்தி, மாவட்ட தலைவர் ரவி, மாவட்ட பொருளாளர் சரவணன் உட்பட பல்லவர் வணிகர் பேரவை நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மறைந்த மாமல்லன் நரசிம்மவர்மன் பல்லவர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்கள் 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கினர். மேற்கு மாவட்ட ஆலந்தூர் கிளையின் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் ஜனநாயகத்தை காப்போம் என்ற கருத்தை மையப்படுத்தி தெருமுனை கூட்டம் மண்டி சாலையில் நடைபெற்றது. தெருமுனை கூட்டத்திற்கு மாநில செயலாளர் அல் அமீன், மாவட்ட செயலாளர் ஹபீப் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் தவ்ஹீத் ஜமாத் அமைப்பின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் மாநில செயலாளர் அல் அமீன் பேசுகையில், இஸ்லாமியர்களுக்கு 3% இடஒதுக்கீடு கொடுத்துள்ள போதிலும் இஸ்லாமியர்களுக்கு போதுமானதாக இல்லை. எனவே 5% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் எனவும், அரசியல் கட்சிகள் இஸ்லாமியர்களுக்கு சட்டமன்றத்தில் 10% இஸ்லாமிய வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டும் என்றும், நீண்ட நாட்கள் சிறையில் உள்ளவர்களை திமுக அரசு ஒரு சில இஸ்லாமியர்களை விடுவித்துள்ளது. மற்ற சிறைவாசிகளை சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த தெருமுனை கூட்டம் நடைபெற்றதாக தெரிவித்தார். மனிதாபிமான அடிப்படையில் பாரபட்சமின்றி விடுதலை செய்ய தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என இந்த கூட்டத்தின் பாதிக்கப்பட்டவர்களின் விடுதலை இன்னும் கேள்விக்குறியாகவே உள்ளது. அரசு வேலைகளில் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு என்பது மிக குறைவாக உள்ளது. ஆகவே இஸ்லாமியர்களுடைய இடஒதுக்கீட்டை 3.5% இருந்து 7% உயர்த்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை பல ஆண்டு காலமாக இஸ்லாமிய செங்கல்பட்டு
மாவட்டத்தில் இண்டாஸ் அறக்கட்டளை மற்றும் குணசீலன் சிகிச்சை மையம் இணைந்து இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான முதலுதவி மையம் பொதுநல மருத்துவர் டாக்டர் ஆதி வெங்கட்ராமன் தலைமையில் நடைபெற்றது. நாடு முழுவதும் 44 திட்ட அலுவலகங்கள் மூலம் 22 மாநிலங்களில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு இலவசமாக தங்குமிடம், ஊட்டச்சத்து நிறைந்த உணவு மற்றும் ஆற்றுப்படுத்துதல் செய்து வரும் இண்டாஸ் அறக்கட்டளை சார்பில் சேவை செய்து வருகிறது. அதன்படி குணசீலம் சிகிச்சை மையத்தில் இண்டாஸ் சார்பில் ஹீமோபிலியா மக்களுக்கு மருத்துவர் ஆலோசனை மற்றும் பிசியோதெரபி விழிப்புணர்வு முகாம் இலவசமாக வழங்கப்பட்டது. இதில் சுமார் 20க்கும் மேற்பட்ட நோயாளிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் சென்னை இண்டாஸ் அறக்கட்டளையின் திட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் பரத் மற்றும் மனநல ஆலோசகர்கள் விக்னேஷ், எம்மி சின்ட்ரலா ஆகியோர் சேவைகளை பற்றி விளக்கம் அளித்தனர். மேலும் அலுவலக உதவியாளர் அவினாஷ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். பண்ணிட்டு ஃபவுண்டேஷன் கூட பேசிட்டு நான் இன்ஃபார்ம் பண்றேன். எதுக்காக மெயினா பண்றோம் அப்படின்னா, நமக்கு மருந்து போட்டோம் அதோட உடம்பு சரியாயிடுச்சு அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு ஒரு வாட்டி ப்ளீட் ஆகிறப்போ நம்ம உடம்பு வந்து ரெஸ்ட் ஆகிற மாதிரி தான். ஸோ அதனால ப்ளீடு போட்டதுக்கு அப்புறம் பிசியோதெரப்பி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, அப்போதான் அடுத்த ப்ளீடு அதே இடத்துல ஆகாம நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். ஸோ அதனால கொஞ்சம் நெக்ஸ்ட் கேம்பும் இதே மாதிரி எல்லாரும் வாங்க. பிசியோதெரப்பி நம்ம இதுக்காக பிசியோதெரபிஸ்டும் வர வைக்கிறோம். அவங்கள வச்சு எப்படி பிசியோதெரப்பி பண்ணலாம், ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் எப்படி மொபிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லித்தர வைக்கிறேன். ஸோ கற்றுக்கிட்டு நீங்கள் டெய்லி வீட்டில் உங்கள் பசங்களுக்கும் உங்களுக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது வெறும் ஹீமோஃபீலியா இருக்கிறவங்க மட்டும்தான் பண்ணணும்னு கிடையாது. ஸோ பேரண்ட்ஸ் நீங்களுமே வந்து பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் நீங்களுமே வந்து பண்ணலாம், பண்ணி உங்கள் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக தேங்க்யூ. எல்லாரும் ஃபுட் எடுத்துக்கோங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் கிராம நிர்வாக அலுவலக உதவியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம், டி கிரேட் அடிப்படை ஊதியம் 15,500 ரூபாயை அரசு பங்கீட்டு தொகையுடன் வழங்கிட வேண்டும் என முக்கிய கோரிக்கைகள் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி செங்கல்பட்டு ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்டோர் கோஷமிட்டவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சற்றும் எதிர்பாராத நேரத்தில் 200க்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலக உதவியாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாங்கள் எங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி வருடக்கணக்கில் தொடர்ந்து போராடி வருகிறோம். இதுவரை எங்களை அழைத்து பேசவில்லை. இனியும் வருவாய்த்துறை அமைச்சர் எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றால் சென்னையில் காத்திருப்பு போராட்டம் நடத்தப் போவதாகவும், அதற்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் முதல்வர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக தெரிவித்தனர். இந்த சாலை மறியல் சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த மாவட்ட கோரிக்கை 33 ஆண்டுகளாக நம்ம ராமோதர்கள் தொழில்களிலே முன்னேற அரசாணை வழங்கும் இதுவரை இந்த அரசாங்கம் காலமுறை உத்திரங்கள் கொண்டு வரல. இது சம்பந்தமாக 5 கடிதம் கொடுத்தோம். 5 நம்ம தொடர்ந்து காத்திருப்போம் நடத்தணும். இதுவரை இந்த அரசாங்கம் அழைத்து பேசல. மாநில என்னுடைய வருவாய்த்துறை அமைச்சர் இது சம்பந்தமாக எந்த ஒரு வார்த்தை கூட பேசல என்பது மிக வருத்தமான ஒரு செய்தியாக இருக்குது. மற்ற துறை அமைச்சர்கள்லாம் பேசினாங்க. ஆனால் எங்களுடைய வருவாய்த்துறை அமைச்சர் இதுவரை கூப்பிட்டு கூட எந்த ஒரு வார்த்தையும் பேசலாம். நீண்ட நாள் கோரிக்கையாக வரையறுக்கப்பட்ட காலமுறை உத்திரம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள இளையூர், மருதூர், தெற்குப்பட்டி, வல்லம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவில் பக்தர்கள் ஆண்டுதோறும் பால்குடம் எடுத்து வழிபாடு செய்து சமயபுரம் மாரியம்மனை தரிசிக்க நடந்து செல்வது வழக்கம். இதனையொட்டி பக்தர்கள் பால்குடம், அக்னி சட்டி, பூங்கரகம், அம்மன் ஆட்டம், காளியாட்டம், கருப்புசாமி வேடமணிந்து பம்பை உடுக்கை உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ஏரியிலிருந்து கரகம் ஜோடிக்கப்பட்டு பக்தர்கள் கடும் விரதமிருந்து பால்குடம், கரகம், அக்னி சட்டி, அலகு குத்தியபடி முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தனர். இதனையடுத்து அம்மனுக்கு சிறப்பு பாலாபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது.
இதில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மாவட்டம் விளாத்திக்குளத்தில் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு செய்தியாளர்களிடம் பேசுகையில், கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் சொல்லனா துயரங்களையும் ஏமாற்றங்களையும் மக்கள் சந்தித்துள்ளனர். பாலியல் வன்கொடுமைகள், அரசியல் கொலைகள் என சட்ட ஒழுங்கினத்தால் தமிழகத்திற்கு தலைகுனிவு ஏற்பட்டுள்ளது. இந்த ஆட்சியில் அனைத்து தரப்பினரும் ஏமாற்றப்பட்டுள்ளனர். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்துவிட்டனர். திமுகவிற்கு மாற்று என்றால் அதிமுக தான் என்ற நிலையில்தான் தமிழக தேர்தல் களம் இருந்துள்ளது. இந்த தேர்தலிலும் அதுதான் யதார்த்த நிலை. இன்றைக்கு புதிதாக கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாம் நாங்கள் தான் திமுகவிற்கு மாற்று என்று சொல்கிறார்கள். அவர்களுக்குள் போட்டி இருக்கலாம். எதிர்க்கட்சியாக யார் வர வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் வெற்றி கழகம் என்று ஒரு மாயை இருந்தது. அது வெறும் மாயைதான். அது ஒரு காணல் நீர்தான். காணல் நீர் என்பது செல்ல செல்ல கண்ணுக்கு தெரியாமல் போய்விடும். இன்றைக்கு உண்மையான வெற்றி கழகம் என்றால் அது அதிமுக வெற்றி கழகம்தான். திமுகவிற்கும் காங்கிரசிற்கும் புகைச்சல் இருந்தது. அது இன்று தீப்பிடிக்க தொடங்கியது. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறும் நிலை வரும். இன்று காங்கிரஸ் கட்சியினர் திமுக கூட்டணியில் திருப்தியாக இல்லை. இன்று விடுதலை சிறுத்தை கட்சி தொல் திருமாவளவன் ஒரு நிபந்தனை விடுத்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் வெளியே சென்று விடுவோம் என்று கூறியுள்ளார். இன்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கூட்டணிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இடஒதுக்கீடு செய்வதே பெரும் சவாலாக உள்ளது. ஆனால் அதிமுக கூட்டணி நாளுக்கு நாள் விரிவடைந்து வருகிறது. ஒரு தேர்வை கூட திட்டமிட்டு நடத்த முடியாத நிலை இந்த ஆட்சியில் உள்ளது. அதிமுக என்பது கட்சியாக இல்லை என்று செங்கோட்டையன் கூறியிருந்தால் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆன்மா அவரை மன்னிக்காது என்றார். அறிவிக்கப்பட்டு நடைபெற இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் களம் எப்படி இருக்குது என்று சொன்னால், இன்றைக்கு இந்த வெடியாட்சி வீட்டுக்கு செல்ல வேண்டும். மாண்புமிகு அம்மாவின் நல்லாட்சி மலர வேண்டும். அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற நிலையிலே தான் தமிழக வாக்காளர் பெருமக்கள் இருக்கின்றார்கள். ஏனென்றால் 5 ஆண்டுகளாக இன்றைக்கு வெடியாட்சியில மக்கள் சொல்லனா துயரங்களையும் ஏமாற்றங்களையும், விலைவாசி உயர்வு, போதைப்பொருள் நடமாட்டம், வயது வித்தியாசம் இல்லாமல் பள்ளியில் செல்கின்ற சிறுமிகள் முதல் வயதானவர்களை பாலியல் வன்கொடுமை, அரசியல் கொலைகள், சட்டம் ஒழுங்கு தமிழகத்துக்கு தலைகுனிவை ஏற்படுத்துகின்ற வண்ணம் நாளும் பொழுதும் பத்திரிகை எடுத்தாலும் சரி, ஊடகத்துறை வாயிலாக இன்றைக்கு மக்கள் பார்த்து இந்த ஆட்சியிலிருந்து விடுபட வேண்டும். தமிழகம் அமைதி பூங்கா. மாவட்டம் கோவில்பட்டி காமராஜர் சிலை அருகே தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் மாநில கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயோலா மணி கலந்து கொண்டு பேசுகையில், தமிழக அரசியல் களம் என்பது இரு முனைதான். ஒரு முனை தமிழக வெற்றிக் கழகம், இன்னொரு முனை தீய சக்தி திமுக. தமிழக வெற்றிக் கழகம் என்பது மற்றொரு கட்சி கிடையாது. மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அரசியல் புரட்சி முதன்மை சக்தியாக வரக்கூடிய தலைவர் விஜய். தமிழக அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் தாய்மார்கள். இவர்களின் ஆதரவை பெற்ற காரணத்தால் தான் அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழக முதல்வராக வந்தனர். அண்ணா, எம்ஜிஆர் பிறகு தமிழக தாய்மார்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்றவர் தவிக தலைவர் விஜய். அண்ணா என்ற மூன்றெழுத்து தமிழகத்தில் புரட்சியை ஏற்படுத்தியது. எம்ஜிஆர் என்ற மூன்றெழுத்து தமிழகத்தில் எழுச்சி ஏற்படுத்தியது. விஜய் என்ற மூன்றெழுத்து தமிழகத்தில் எழுச்சியையும் புரட்சியையும் ஏற்படுத்த போகிறது. காலையில் விசிலடித்து வரும்போது தமிழக வெற்றிக் கழகத்தினர் வருகின்றார்களா அல்லது குப்பை வண்டியோடு குப்பை எடுக்க வருகிறார்களா என்று திமுகவினர் சமூக வலைதளங்களில் விமர்சனம் செய்கின்றனர்.
ஆம், நாங்கள் குப்பை வண்டியோடு தான் வரப்போகிறோம். மக்கள் கொண்டு வரும் திமுக என்ற கருப்பு பையை குப்பை தொட்டியில் போடுவார்கள். திமுக என்ற குப்பையை குப்பை வண்டியில் போட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போட்டு புதைப்பதுதான் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒரே இலக்கு. நாங்கள் விசில் அடிச்சான் குஞ்சுகள் தான் என்று கூறி விசில் அடித்து காண்பித்தார். இன்னும் 3 மாதங்களுக்கு தமிழகத்தில் விசில் சத்தம் விண்ணை பிளக்க போகிறது. விருதுநகரில் நடைபெற்ற திமுக இளைஞரணி மாநாட்டில் தாவேக தலைவரை காப்பி பேஸ்ட் செய்துள்ளனர். விஜய் அரசியலுக்கு போய்விட்டார். நீங்கள் தான் சினிமாவில் அடுத்த ஸ்டாராக வரப்போகிறீர்கள். நீங்கள் தான் தமிழகத்தின் விஜய் என்று யாரோ முதல்வரின் ஆழ் மனதில் கூறியுள்ளனர். விஜய் போல அதே வெள்ளை சட்டை, அதே மாதிரியான காக்கி கலர் பேண்ட், அதே ரேம்ப் வாக். ரீலுக்கும் ரியலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. தமிழகத்தின் ஒரே தளபதி விஜய் தான். விருதுநகர் திமுக இளைஞரணி மாநாட்டில் சுதந்திர போராட்ட தியாகி உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு கூட்டம் வருகிறது, கூடுகிறது, கலைகின்றனர். அது ஒரு வெற்று கூட்டம் என்று பேசியுள்ளார். முனைப்பாக செயல்பட வைக்கும் எங்கள் தலைவர் தளபதி விஜய். தளபதி தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு பாலசுப்ரமணியன் அவர்களை வருக என வரவேற்கிறோம். சாலை வசதி சரியா இல்ல, இதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு வந்திருக்கிறதா தமிழக வெற்றி கழகம். ஒவ்வொரு கிராமங்களையும் போய் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த 2026 கோல்பட்டி சட்டமன்ற தொகுதியில தமிழக வெற்றி கழகம் தான் வரும். அந்த சண்டாக விசில் அடித்து வரப்போகிறோம். விசில் சத்தம் கேட்டு மக்கள் வெளியே வருகின்ற பொழுது கைகளில் கருப்பு கலர் கவரை தூக்கி கொண்டு வருவார்கள். டஸ்ட்பினில் குப்பையை போட்டுக் கொண்டு வருவார்கள். அந்த கருப்பு கலர் கவரில் இருப்பதும் டஸ்ட்பினில் இருப்பதும் திமுக என்கின்ற குப்பை. அந்த திமுக என்கின்ற குப்பையை குப்பை வண்டியில் போட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போட்டு புதைப்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரே இலக்கு. பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டம் தமிழக அரசால் செயல்படுத்தப்படுகிறது. இதன்படி தூய்மை பணியாளர்களுக்கு காலை, பிற்பகல், இரவு என 3 வேளைகளிலும் இலவச உணவு வழங்கப்படும். இந்த திட்டம் சென்னை மாநகராட்சியில் நவம்பர் 15, 2025 அன்று தொடங்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் இன்று விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு நகரமன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ் காலை உணவினை வழங்கி தொடங்கி வைத்தார். இதில் நகர கழக செயலாளர் தண்டபாணி, நகரமன்ற உறுப்பினர்கள் வயலூர் கிருஷ்ணமூர்த்தி, ராஜ்குமார், வசந்தி புருஷோத்தமன், ராசாத்தி சரவணன், சுந்தரி மற்றும் நகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் ஒன்றியத்திற்குட்பட்ட நாகம்பந்தல் ஊராட்சியில் 5, 6வது வார்டுகளில் சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இதில் 6வது வார்டு பகுதியில் அமைந்துள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலான நிலையில் அந்த நீர்த்தேக்க தொட்டியானது மிகவும் பழமையாகவும் சிதலமடைந்த நிலையில் உள்ளதால் அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் சுத்தம் செய்ய முடியாத சூழல் உள்ளதாலும் கசடுகள், தூறு உள்ளிட்டவைகள் கலந்து வருவதால் அந்த குடிநீரை பருகும் அப்பகுதி பொதுமக்களுக்கு பல்வேறு நோய்களுக்கு ஆளாவதாக கூறி
மேலும் அது எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் சூழல் உள்ளதால் அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை சுத்தம் செய்ய முடியாத சூழ்நிலையில் உள்ளதாகவும், சுகாதார சீர்கேடு விளைவிக்கக்கூடிய அபாயம் உள்ளதாகவும், இதனால் பொதுமக்களின் நீண்ட நெடிய போராட்டங்களுக்கு பிறகு அரசு 32 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை கட்டுவதற்கு அரசாணை வழங்கியுள்ளதாகவும், ஆனால் அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு சில நபர்கள் இதனை ஒரு பிரச்சனையாக கொண்டு வந்து விட்டதாகவும், இதனால் ஒரு கிராமத்தில் வசிக்கக்கூடிய 2 பகுதி மக்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழல் அதிகரித்துள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் 5வது வார்டு மற்றும் 6வது வார்டுகளை சார்ந்த பொதுமக்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகி உள்ளதாக வேதனை தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், தனிநபரின் தலையீட்டால் பணி நடைபெறாமலும் பழைய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இடிக்கப்படாமல் உள்ளதால் பாதிப்புக்குள்ளாகி வருவதாகவும் தெரிவித்தனர். எனவே அரசு உடனடியாக தலையிட்டு பழைய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை இடித்து அகற்றிவிட்டு புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அமைத்து தர உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அவ்வாறு நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்டமாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததன் அடிப்படையில் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். நாகமந்திலேருந்து பேசுகிறோம். எங்கள் டேங்க் வந்து இந்த மாதிரி பழமை 40 ஆண்டு காலமாக பழமையான நிலையில் ஏறி சீர் செய்ய முடியாத நிலையில் இருக்குது, இடிஞ்சு விழுற நிலமையில இருக்குது. எங்களுக்கு வந்த டேங்கை வந்து வேறு வடக்கு தெருவில் கட்டணும்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து தெற்கு தெருக்கு இந்த தண்ணி டேங்க் வரணும். மக்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் அடிக்கடி வருது. பழுதடைஞ்சு துரு பிடிச்ச தண்ணியை குடிக்கிறதால எல்லாருக்கும் வாந்தி, மயக்கம், கிட்னி ஃபெயிலியர். இந்த 2 மாசத்துல மட்டும் 10 பேர் செத்துருக்காங்க எங்கள் ஊரில். அதனால எங்களுக்கு சீக்கிரமாக இந்த திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு திட்டம் துவக்க விழா நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் நடைபெற்ற விழாவை சென்னையிலிருந்து காணொலி காட்சி மூலம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துவக்கி வைத்தார். இந்த நிலையில் பழனி நகராட்சி சார்பில் தனியார் திருமண மண்டபத்தில் காலை 9:15 மணிக்கு விழா நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காலை 9 மணிக்கெல்லாம் 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மண்டப அரங்கில் குவிந்தனர். நகராட்சி ஆணையர், நகரமன்ற தலைவர் உமா மகேஸ்வரி உள்ளிட்ட அனைவரும் விழா நடைபெறும் மண்டபத்திற்கு வருகை தந்தனர். இந்த நிலையில் சென்னையில் நடைபெற்ற விழாவில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்று காணொலி காட்சி மூலம் திட்டத்தை துவக்கி வைத்து நலத்திட்ட உதவிகளையும் வழங்கிவிட்டு நிகழ்ச்சியை முடித்துவிட்டு சென்று விட்டார். ஆனால் இது எதையும் கண்டுகொள்ளாமல் விழா மேடைக்கு யாருமே வராததால் தூய்மை பணியாளர்கள் மட்டும் அரங்கத்தில் காத்திருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்று தமிழ்தாய் வாழ்த்துடன் துவக்கி நலத்திட்ட உதவிகள் வழங்கி தேசிய கீதம் முடிந்து திரும்பும் வரை விழா மேடை காலியாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. பழனி சட்டமன்ற உறுப்பினர் IP செந்தில்குமார் வருகைக்காக காத்திருந்த நகரமன்ற தலைவர் மற்றும் அதிகாரிகள் முதலமைச்சரின் நிகழ்ச்சியை அலட்சியப்படுத்தியது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் தூய்மை பணியாளர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை கவுன்சிலர் தல்லாக்குளம் முருகன் தொடங்கி வைத்தார். மதுரை மாநகராட்சி 31வது வார்டில் தூய்மை பணியாளர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின்படி தல்லாக்குளம் பகுதியில் 31வது வார்டு மாமன்ற உறுப்பினர் தல்லாக்குளம் முருகன் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு திட்டத்தை தொடங்கி வைத்து உணவு வழங்கினார். இதுகுறித்து பேசிய கவுன்சிலர் தல்லாக்குளம் முருகன், பெருந்தலைவர் காமராஜர் அன்று ஏழை மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கியது போல இன்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறார்.
அதிகாலையில் வீட்டில் சமையல் செய்ய முடியாமலும் உணவு உண்ண முடியாமலும் சுகாதார பணிக்கு வரும் தூய்மை பணியாளர்களுக்கு இந்த திட்டம் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியில் திமுக பகுதி தலைவர் அமல்ராஜ், மணிக்கருப்பு, காங்கிரஸ் வார்டு தலைவர் பிரபு, கார்த்திக், விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செய்தி தொடர்பாளர் தாமரை வளவன், கண்ணதாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாநகராட்சி 31வது வார்டு காங்கிரஸ் கவுன்சிலர் தல்லாகுளம் பே. முருகன் இன்று தமிழகம் முழுவதும் தமிழக முதலமைச்சரால் தூய்மை பணியாளர்களுக்கு பெருந்தன்மையோடு நல்ல மனதோடு சிறப்போடு இந்த காலை உணவு திட்டத்தை ஆரம்பித்து சென்னையிலே ஆரம்பித்தார்கள். அது கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாக்கம் பண்ணி எல்லா மாவட்ட மாநகராட்சிக்கும் ஊராட்சி ஒன்றியங்களுக்கும் நகராட்சிகளுக்கும் அவருடைய பணி தொடர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு உடனே வேலைக்கு செங்கல்பட்டு மாவட்டம் ராட்டினக்கிணறு பகுதியில் அமைந்துள்ள TELC பள்ளியில் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு புதிய புரட்சிக் கழகத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் OE சங்கர் பிறந்தநாளினை தொடர்ந்து கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழா செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் பார்த்திபன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக புதிய புரட்சிக் கழகத்தின் தலைமை நிலைய செயலாளர் துரைசாமி, மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹரிகிருஷ்ணன், செங்கல்பட்டு வியாபாரிகள் சங்க தலைவர் உத்தரகுமார், மனித உரிமைகள் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைப்பு மாநில தலைவர் டாக்டர் சுரேஷ், மனித உரிமைகள் கழகம் லைன் ஜான்சன், தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சங்க மாநில செய்தி தொடர்பாளர் சிங்கை கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கம் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் அலெக்ஸ், தமிழக வெற்றிக் கழகம் மன்னிவாக்கம் கிருபா, அருந்ததியர் மக்கள் நல சங்கம் தமிழ்நாடு நிறுவன தலைவர் சீனிவாசன், புதிய புரட்சிக் கழகம் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் சுகுமார், செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் முருகன், திருக்கழுகுன்றம் ஒன்றிய செயலாளர் பாபு, சாலவாக்கம் ஒன்றிய செயலாளர் மணி, செங்கல்பட்டு நகர செயலாளர் சுரேந்தர் சாய், செங்கல்பட்டு நகர இளைஞரணி தலைவர் பிராங்க்லின் மற்றும் புதிய புரட்சிக் கழகத்தின் நிர்வாகிகள், பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாவட்டம் அச்சரப்பாக்கம் மார்வார் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 2001ஆம் ஆண்டு பயின்ற மாணவ மாணவியர் சார்பாக 2,25,000 ரூபாய் செலவில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டது. இவ்விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் விஜயகுமார், பள்ளியின் முன்னாள் மாணவர்களின் தூதுவர் தணிகைவேல், உதவி தலைமை ஆசிரியர் முனியாண்டி, 2001ஆம் ஆண்டு முன்னாள் மாணவர்களின் ஒருங்கிணைப்பாளர்கள், முன்னாள் மாணவர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வீடியோ
அண்ணா போகண்ணா ஆம்புலன்ஸ் சேவையில் தமிழகம் முழுவதும் இரவு பகல் என 12 மணி நேரம் சுழற்சி அடிப்படையில் அவசர கால மருத்துவ உறுப்பினர் மற்றும் ஓட்டுநர், கால் சென்டர் தொழிலாளர் ஆகியோர் 700க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியாற்றிக் கொண்டிருப்பதாகவும், சட்டவிரோதமான 12 மணி நேரம் என்ற அடிப்படையில் உயிர்காக்கும் உன்னத பணியை குறைந்த ஊதியத்தில் மனதிற்கு நிறைவாக உயிர்காக்கும் உன்னத பணி என தாங்கள் உழைத்து வருகிறோம் எனவும், சேலம் மாவட்டத்தில் 57 ஆம்புலன்ஸ்கள் இயக்கப்படுவதாகவும், அதில் 300 ஆண் பெண் தொழிலாளர்கள் வேலை பார்த்து வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தனர். தாங்கள் பணிபுரிந்த ஜனவரி மாதத்திற்கான ஊதியம் இதுவரை TNHSP மற்றும் EMRI GHS நிர்வாகத்தால் தங்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும், ஜனவரி மாதம் நிலுவை ஊதியத்தை உடனடியாக வழங்கிடவும், இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு மாதமும் இதுநாள் வரையில் நடைமுறையில் இருந்தது போல் 1ஆம் தேதி ஊதியம் வழங்கப்படுவதை உறுதி செய்துவிட வேண்டும் எனவும், திமுக ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து 108 ஆம்புலன்ஸ் சேவையை முடக்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. எனவே 108 ஆம்புலன்ஸ் சேவையின் முதுகிரமாக இருக்கக்கூடிய தொழிலாளர்களின் சம்பளத்தை குறைத்து வழங்குவதன் மூலம் அவர்களாகவே சேவையை விட்டு வெளியேறும் நிலையை உருவாக்கியது. அதை எதிர்த்து தொடர்ந்து தங்களது தொழிற்சங்கம் போராடி கொண்டிருந்தால் தற்போது மாதாந்திர சம்பளத்தையும் நிறுத்தியுள்ளது. எனவே இந்த செயல் முழுக்க முழுக்க மக்கள் விரோத நடவடிக்கையாகவும், திமுக, பாஜக ஆகிய கட்சிகளை தவிர மற்ற மக்கள் நலனில் அக்கறை உள்ள அரசியல் கட்சிகளோடும் சமூக மாற்று சக்திகளுடன் இணைந்து தமிழக உழைக்கும் மக்களை அணிதிரட்டி தமிழக அரசு பொது சுகாதாரத்துறை படிப்படியாக சீரழித்து தமிழக மக்களை தனியார் மருத்துவமனை நோக்கி தள்ளும் இந்த நிலையை அம்பலப்படுத்தி அனைத்து மாவட்டங்களிலும் போராட்டங்கள் முன்னெடுப்பது என்று முடிவு செய்ததாகவும், அப்படி தீர்வு கிடைக்கவில்லை என்றால் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெறும் எனவும் தங்கள் மனுவில் குறிப்பிட்டிருந்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட கடமலை மயிலை ஒன்றியம் கடமலை குண்டுவில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் கர்ப்பிணி பெண்களுக்கான சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் தலைமை தாங்கி அங்கு திரண்டிருந்த 90 கர்ப்பிணி பெண்களுக்கு மங்கள பொருட்கள் வழங்கி வளையல்கள் அணிவித்து வாழ்த்தினார். விழாவில் கடமலை மயிலை வடக்கு ஒன்றிய செயலாளர் தங்கப்பாண்டி, மாவட்ட பிரதிநிதி குறிஞ்சு மாடசாமி உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் போது கர்ப்பிணிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துகளின் முக்கியத்துவம், குழந்தை வளர்ச்சி நிலைகள் மற்றும் மகப்பேறு கால பராமரிப்பு குறித்து விரிவான ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. மேலும் வளைகாப்பு விழாவில் கலந்து கொண்ட பெண்களுக்கு சீர்வரிசைகளுடன் அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது. வடக்கு ஒன்றிய செயலாளர்
மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துவக்கி வைத்தார். மேலும் தனது எக்ஸ் பதிவில் இந்தியாவிலேயே முதன்முறையாக தூய்மை பணியாளர்களின் பசி போக்கும் திட்டம் 2025 நவம்பரில் சென்னை மாநகராட்சியில் 29,455 பணியாளர்கள் பயன்பெற தொடங்கப்பட்ட இந்த திட்டம் தமிழ்நாடு முழுவதும் விரிவாக்கம் காண்கிறது என தெரிவித்தார். இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சியில் பணிபுரியும் 217 தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்ட துவக்க விழா தனியார் மண்டபத்தில் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. நகராட்சி ஆணையாளர் பானுமதி முன்னிலை வகித்தார். சுகாதார அலுவலர் செந்தில்குமார் அனைவரையும் வரவேற்றார். இதில் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்து தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவை பரிமாறினார். மேலும் அதிகாரிகள் அனைவரும் தூய்மை பணியாளர்களுடன் காலை உணவை சாப்பிட்டனர். 217 தூய்மை பணியாளர்களும் 4 பகுதிகளாக பிரித்து அவர்களுக்கு தினசரி இட்லி, பொங்கல், உப்மா, கிச்சடி, வடை, சாம்பார் உள்ளிட்ட உணவுகள் வழங்குவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதில் நகர நில அமைப்பு அலுவலர் திலகவதி, நகரமன்ற துணைத் தலைவர் ராஜலட்சுமி வெற்றிவேல், நகரமன்ற உறுப்பினர்கள் முத்துலட்சுமி, கதிரேசன், பாஸ்கர், சந்திரன், வருவாய் அலுவலர் அசோக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இறுதியாக சுகாதார பணிகள் ஆய்வாளர் கணேசன் நன்றி கூறினார்.